வணக்கம். கன்னி ராசி நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான சிறப்பான பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. கன்னி ராசியில் இருப்பதோ உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரத்திற்கும் ஒரே நிலையான பலன்களை சனி பகவான் மட்டுமல்ல 9 கிரகங்களும் மாறுபட்டு பலன்களை தரும் வேறுபட்ட பலன்களாகவே இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரிய பகவானின் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் என்பது சந்திர பகவானின் நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம். 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இதை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், விருப்பம் இருந்தால். முதலில் உத்திரம். சூரிய பகவானின் நட்சத்திரத்திற்கு பகை கிரகமான சனி பகவான் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களில் எத்தகையான பலன்களை தருவார்? கண்டக சனி. கண்டக சனியாக சனி பகவான் வந்தால் சூரிய பகவானின் நட்சத்திரத்திற்கு பாதகங்களை செய்வார். எப்படி செய்வார்? சனி பகவான் சூரிய பகவானுக்கு ஜென்ம பகை இருந்தாலும் சூரிய பகவான் அப்பாவாக இருப்பதினால் தப்பாமல் தவறான பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கண்டக சனி பாதகத்தை உடனுக்குடனாக செய்துவிடாது. தவறான பாதை, தவறான நட்பு, தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான முடிவு இது எடுக்காத வரைக்கும் சூரிய பகவானின் நட்சத்திரமான உங்களுக்கு பாதகம் வராது. சரி, இதுவரைக்கும் செய்யலை, இனிமேல் செய்வதற்கு உண்டான வழி ஏதாவது இருக்குமா என்ற கேள்வி வரும். கட்டாயமாக இருக்கும். தவறுகளை செய்ய வைப்பதும் இந்த கிரகங்கள் தான். தப்பாட்டம் ஆட வைப்பதும் இதே கிரகங்கள் தான். அதை விட்டுவிட்டு தவறு தப்பு, போகாத பாதைக்கு, போகாத வழிக்கு, போகாத ஊருக்கெல்லாம் மனிதர்களை அழைத்து செல்வதும் போவதற்கு வழிகளை காட்டுவதும் இந்த கிரக அமைப்புகள் தான். இவர்களை தவறான வழிகளை காட்டிவிட்டு அதற்கு பிறகு தண்டனைகளுக்கு உள்ளாக்குவார்கள். திருமணமாகாதவர்களாக இருந்தால் ஒரு பலனும், திருமணம் ஆகியிருந்தால் இன்னொரு பலனும், திருமணமாகி குடும்பம், குழந்தை, வாழ்க்கை என்று இருந்தால் ஒரு பலனும் தரும். கண்டக சனி என்பது பாதத்திலிருந்து உங்களுடைய கழுத்து வரைக்கும் சிறிது சிறிதாக உங்களுக்கு பாதகத்தை செய்து கொண்டு வருவது. கடைசியில் 2 கரங்களும் வைத்து கழுத்தை இறுக்கி பிடிப்பது. அதனால் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இது சனி பகவான் செய்வது. அடுத்தது ராகு கேது. ராகு பகவான் மிக பலமாக இருக்கிறார். கேது பகவான் விரயத்தில் இருந்தாலும் பாதகம் கிடையாது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டம், துன்பம், வேதனை, பல வகையான பொருளாதார சிக்கல், செய்யும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மை இது அனைத்து மாறுபட்டு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். எவ்வளவு நற்பலன்கள் நடந்தாலும் நற்பலன்கள் நடக்கும், அடுத்தது தீய பலன்களாக மாறும் என்பதை உணர்ந்தாலே
சூரிய பகவானின் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. நேர்மை, அது மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கை கட்டாயமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு வருஷம் மிக சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். காரணம், ராகு பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் பல வழிகளில் வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தருவார்கள். அதுக்கு பிறகு நல்லது செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. கண்டக சனி இருப்பது அவ்வளவு சிறப்பான வழி கிடையாது. இந்த நேரத்தில் ராகுவும் குருவும் மிக வலிமையாக அமர்ந்து சிறப்பான பலன்களை தரப்போகிறார்கள். இந்த சிறப்பான பலனையும் நற்பலனையும் பெற்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை, நோய், பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை, தடை, தடங்கள் அனைத்து விலகும். நன்மைகள் நடக்கும்போதே உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யுங்க. மிக சிறப்பான பலன்களை தருவதற்கு ராகுவும் குருவும் பலமாக இருக்கிறார்கள். ஆனால் சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். செவ்வாய் பகவானே இதை ஆளுமை செய்வார். அப்படி இருக்கும்போது சித்திரை நட்சத்திரமான நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். காரணம், கிரகங்கள் நல்லது செய்கின்ற காலத்தில் நன்மைகளை செய்துவிடும். கெடுதல்களை செய்ய வேண்டிய காலத்தில் அதிகப்படியான கெடுதல்களை செய்துவிடும். எப்பவுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் என்றது எப்பவுமே இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருப்பதினால் 2 பாதங்கள் கன்னி ராசியிலும் மற்ற 2 பாதங்கள் துலாம் ராசியிலும் இருக்கும். இருவேறு குணங்களை கொண்ட உங்களுக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும், அப்படியெல்லாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சனி பயிற்சி காலங்களில் பெரிதளவு பாதகத்தை கொடுக்காது, நற்பலன்களை நடக்கும். கண்டக சனியாக இருந்தும் சனி பகவான் நன்மையை செய்வாரா என்ற கேள்வி வருது இல்லையா? அதற்கும் பதில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கண்டக சனியாக வருகின்ற சனி பகவான் ஆரம்பத்தில் அவ்வளவு பாதகத்தை தரமாட்டார். அதற்கும் காரணம் சனி பகவான் கிடையாது, அவர் கெட்ட இடத்துக்கு வந்தாச்சு, கெடு பலன்களை மெல்ல மெல்ல செய்து கொண்டு போவார். அவர் மாறுகின்ற இந்த நேரத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்தில் வந்து அமருவதும் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் இது நல்ல நேரம். எவ்வளோ பெரிய பாதகமான தசாவாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் நடக்கும், நன்மையாகவே இருக்கும். இந்த நற்பலன்களையும் நன்மையையும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நீங்கள் பயன்படுத்தினால், உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்தால், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய முயற்சிகளை எடுத்தால், நீங்கள் செய்கின்ற தொழிலை காப்பாற்றி கொள்ள வழியை தேடினால் பெரிதளவு பாதகம் இருக்காது. என்னமோ சொல்கிறாங்க, கேட்டால் கேட்கலாம், கேட்க கட்டி போகலாம் என்கின்ற எண்ணத்தில் அமைதியாகவும் நம்ம மனம் போன போக்கில் சென்றாலோ பெரிய சிக்கலில் அடுத்த கிரக நிலைகள் மாற்றம் பெறும்போது கொடுத்துவிடும் என்பதை உணர்ந்தாலே போதும். பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியாதது எதுவும் கிடையாது. இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, சனி பகவான் ஒருவர் இருக்கிறார். அவர் காலத்தின் கட்டாயப்படி கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்து அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் என்பதை உணர்ந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து, எப்பொழுதுமே முதலில் நன்மைகள் நடக்கிறது என்றால் கடைசியில் தீமையாக இருக்கும், முதலில் தீமைகள் நடக்கிறது என்றால் கடைசியில் நன்மைகளாக இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்தே நடப்பது தான் வாழ்க்கை. ஒரே நிலையில் ஒரே மாதிரி என்றைக்குமே நம்மளால் வாழ முடியாது. இதை உணர்ந்து குரு பகவான் தருகின்ற
தனலாபத்தையும் வைத்து உங்களை காப்பாற்றிக்குங்க. ராகு பகவான் தருகின்ற நன்மைகளை வைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் காப்பாற்றிக்குங்க. நாம் சிறு தவறு செய்தாலும் சனி பகவான் பாதகத்தில் அமருவதால் அதற்கெல்லாம் கூட்டி கழித்து பெரிதளவு பாதகத்தை செய்து விடுவார் என்பதினால் மிக கவனமாக இருந்தால் 3 நட்சத்திரத்திற்கும் பாதகம் இருக்காது, சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.